ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பன்னீரும் குடமிளகாயும் வச்சு சூப்பரான ஒரு கிரேவி பண்ண போகிறோம். இது சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே செட் ஆகும். வாங்க இது எப்படி பண்ணலான்ற பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃப்ரை பேனில் கொஞ்சோண்டு எண்ணெயை ஊற்றி ஹீட் பண்ணிக்கிறேன். இன்னொரு கடாயில் பார்த்தீங்கன்னா எண்ணெயும் கொஞ்சம் பெருசாக நறுக்கி வச்சுருந்த வெங்காயம், இஞ்சி, பூண்டு, கல்லுப்பு எல்லாம் சேர்த்து நல்லா வதக்குவோங்க. இந்த ஃப்ரை பேனில் நான் கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீர் க்யூப்ஸ் எல்லாம் போட்டு நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணலாம். இப்போ நான் வெங்காயம் வதங்கின பிறகு கொஞ்சம் 2 தக்காளி போட்டுக்கலாம். அதை நல்லா பெரிய பீஸாக கட் பண்ணி போட்டுக்கலாம். ஏன்னா இதை மிக்சியில் நம்ம கிரைண்ட் பண்ண போகிறோம். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வெந்துருச்சு. இப்போ மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஆற வச்சுட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடலாம். இப்போ அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் சோம்பும் பட்டையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருந்த வெங்காயத்தையும் அதே கூட சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இப்போ ஃப்ரை பேனில் பன்னீர் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. அதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அதில் குடமிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கிறது அதோடு சேர்த்துட்டு நம்ம லைட் ப்ரௌனாக ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா வெங்காயத்து கூட கல்லுப்பு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தேவையான அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. அது நல்லா வதக்கிட்ட பிறகு நம்ம மிக்சி ஜாரில் வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் சேர்த்து இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. இப்போ குடமிளகாய் லேசாக ஃப்ரை பண்ணதை ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து இந்த கிரேவியில் நல்லா கொதித்த பிறகு கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த பன்னீரும் குடமிளகாயும் இதோடு சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுடலாம். அவ்வளோதான். இப்போ இது கூட நறுக்கி வச்சுருந்த கொத்தமல்லி இலையும் இதில் சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக உங்கள் வீட்டிலேயே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது டெய்லி மினி விலாக் பை கேபி. தேங்க்யூ.